ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க கண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலரின் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாற்றப்படுவதை விட இந்த உலகத்தில் பாக்கியமான ஒன்று, ஆசீர்வாதத்துக்கு உரிய ஒன்று வேற ஒன்றுமே இல்லை. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். அதற்கு காரணம் ஒன்று, அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனாக இருந்தான். கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறவனாக இருந்தான். 2, தாவீது எப்பொழுதும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தான். 3வது, தாவீதுக்குள் இருந்த ஒரு சுபாவத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தால் அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அதற்கு அடுத்து அப்படியே நாம் கீழே அந்த வசனங்களை கவனித்து பார்த்தால், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அங்கே தாவீது கர்த்தரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு அற்புதமான சுபாவங்களிலே ஒன்று, தாவீது எப்போதும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனாக, தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறவனாக இருந்தான். அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனை முன்னிறுத்தி தேவனை புகழ்ந்து தேவனை உயர்த்துகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான். இன்றைக்கு கோலியாத்தின் இடத்திலே யுத்தம் செய்கிறதற்கு அங்கு முன்பு நிற்பது தாவீது தான். ஆனால் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். அவன் கர்த்தரை முன்வைக்கிறான், கர்த்தரை கனத்துக்குரியவனாக நிறுத்துகிறான். அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனிடத்திலே அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று, நான் வரவில்லை, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கையில இருக்கிற ஒரு நபராக நான் வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனாக நான் வருகிறேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணாக இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தினால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாக நாம் இருக்கிறோம். வேதத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமா? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவா என்று எழும்பினார் போலவும் இருக்குமே. கோடாரியானது வெட்டுகிறவனுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு கருவி மாத்திரமே.
வெட்டுகிறவன் அதை ஞானத்தோடு அதை விவேகத்தோடு கையாண்டால் மாத்திரமே அந்த காரியம் சக்சஸாக நேர்த்தியாக செய்யப்படும். அந்த கருவியை பயன்படுத்த முடியும். ஒருவேளை வெட்டுகிறவன் தன்னுடைய கை அசைவு இல்லாமல் இருப்பானே ஆனால் அந்த கோடாரியானது பயன்படுத்தப்பட முடியாத ஒரு பொருளாக இருக்கும். அதுபோலதான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம் நாம். தேவன் நம்மை கையாளவும், தேவன் நம்மை கையாண்டு பயன்படுத்தவும், தேவன் நம்மேல் தம்முடைய கிருபையையும் அபிஷேகத்தையும் வைத்து தேவன் பயன்படுத்தாவிட்டால் நாம் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகிவிடும். தேவன் அவருடைய கரத்தை நம்மேல் வைத்து நமக்கு கிருபை தராவிட்டால் நம்முடைய முயற்சிகள் தோல்வியும் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கு உரியதாக இருக்கும். ஆகவே தான் தாவீது தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி, தேவனை கனப்படுத்தி, தன் வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொரு எல்லையிலையும் கர்த்தரை அவன் முன்னிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை தன்னுடைய நாவினால் அறிக்கையிட்டு அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் மாறினதற்கு காரணம் தன்னை அல்ல, தனக்குள் இருக்கிற தேவனையே வெளிப்படுத்துகிறான். அவன் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலையும், ஒவ்வொரு துவக்கத்திலையும், ஒவ்வொரு முடிவிலையும் கர்த்தரை வெளிப்படுத்தி, கர்த்தரை கனப்படுத்தி வாழ்கிறான், கர்த்தரை கனப்படுத்தி காண்பிக்கிறான். இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் தேவனை கனப்படுத்துவோம். நம்மை அல்ல, நமக்குள் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தாவீதை போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காரியங்களை செயல்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.